ஏன் அதிமுக பத்தி கோவப்படுறாங்க? முதல் காரணம் நம்ம தலைவர் இருக்காரு, இந்த முகத்தை பார்த்தாலே அந்த குரூப்புகளுக்கு கோபம் கொப்புளிக்குது. இந்த அழகு முகம் பெண்களுடைய முகத்துல அவர் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் ஒரே பிள்ளை, ஒரே பொம்பளை பிள்ளை, எங்க அப்பா என்னைய கட்டி கொடுத்துட்டாரு, எங்க அப்பா சுகம் இல்லைன்னு பார்க்க போறதுக்கு என் புருஷன் அந்த பஸ் காசு வாங்குறதுக்கு 1 மாசம் அந்த கெஞ்சினேன். ஆனா இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் நீ பாரியா, நான் எங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி போவ? எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, எங்க அப்பா போய் நான் பார்த்து வந்துடுறேன். காசுக்கு என்ன செய்ய? உங்க அப்பாவுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி தரணும்ல. மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை போடுறாரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு ஒரு பெண்ணை சொந்த காலில் நிற்க வைத்த இந்த தலைவரை பார்த்து தான் முதல் கோபம். இந்த கரிஸ்மேட்டிக் லீடர் சொல்லுவாங்க. இந்த முகம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அனைவருடைய மனசுலையும் ஆழமா பதிச்சிச்சு. அது ஒரு காரணமா. 2வது காரணம் என்ன தெரியுமா? அடுத்த கட்ட தலைவர் உருவாயிட்டார். அதுதான் பெரிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம். இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த கட்சியை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு இளம் தலைவரை இந்த கட்சி உருவாக்கிருச்சு இல்ல. அதை பார்த்து தான் அதிமுக இப்படி யாராவது ஒரு இளைஞர் இருக்காரா? எடப்பாடி தான் இளைஞர், எடப்பாடி தான் முதியவர், எடப்பாடி தான் எல்லாம் ஆபீஸ் மேனேஜர், அவரு தான் பியூன், அவரு தான் கிளார்க்கு, அவரு தான் கூட்டுறது, அவர் தான் தண்ணி கொண்டு வைக்கிறது, எல்லாம் அவர் ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு அந்த கட்சிக்கு பேசுறதுக்கு பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் என் தம்பி உதயநிதி 182 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி நாடு முழுவதும் கொண்டு போயிட்டார். அந்த அவருடைய வேகத்தை பார்த்து மிரள்றான். 3வது என்ன காரணம் தெரியுமா? 3வது என் தங்க தளபதி அமைத்த அந்த வெற்றி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டணியை பார்த்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. எந்த கட்சியும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க. இல்லடா, நம்மளும் விட்ட போட்டு போட்டு பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஒன்னும் ஜெயம் இல்லை. கத்த வேண்டியதான். புதுசா கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விக்கிரவாண்டியில 2 கிளவியை பேசிட்டு இருக்குது டீ கடையில. யாக்கா நல்லா இருந்துச்சு நம்ம ஊரு. என்னைக்கு இந்த பாலா போன பயிர் இந்த மாநாடு போட்டாங்களோ, இது வரைக்கும் விழுப்புரத்துல வெள்ளம் கேள்விப்பட்டிருக்காங்க. 65 வயசாகுது எனக்கு. இது வரைக்கும் சர்வீஸ்ல இப்படி விழுப்புரத்துல வெள்ளம் அந்த அம்மன் கோயிலோட சிலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. என் கண்ணால இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏக்கா இப்படி நடக்குதுன்னா ஒரு கிளவி சொல்லுது, என்னைக்கு இந்த பாலா போன பிறகு இந்த விக்கிரவாண்டியில மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்லப்பா, 2 கிளவிய பேசினதை ஒட்டு கேட்டேன் நான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தால்தான் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல இப்படி மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு. அந்த நடிகர் பேசுறாரு, மாநாட்டில் என்ன பேசுறாரு தெரியுமா? கொள்கைய ஒரு கட்சி தலைவர் ஏர்போர்ட் சீட்ல எழுதி வச்சு வாசிக்கிறார். இதுக்கு பேர் கட்சியா? கொட்டு மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணாவால் 75 ஆண்டு காலத்திற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கொள்கை பிடிப்பு உள்ள இயக்கம். இதுக்கெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு ஒரு குரூப் இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எங்களுடைய தாய்மார்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மனதிற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இன்னைக்கு எங்கள் தலைவர் தங்க தளபதி இன்னைக்கு அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் 22 மாவட்டங்களின் பெண்கள் கலெக்டரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது திராவிட மாடல் ஆட்சி செய்த மாபெரும் சாதனை. தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சியில 11 மாநகராட்சியில பெண்கள் மேயரா இருக்காங்க.